இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இந்த தேநீரை பார்ப்பதற்கு கஞ்சி போல காணப்படும். இந்த தேநீரானது ஒரு மிகச்சிறந்த ஊட்டச்சத்து பானமாக இருக்கக்கூடியது. இந்த தேநீரை சாப்பிடும்போது உடலில் இனம் புரியாத நோய்கள் பறந்தோடிவிடும். முக்கியமாக ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய தொண்டை புண், தொண்டை வலி, மார்பக வலி, நுரையீரல் பாதிப்பு, சுவாச உறுப்புகளில் உள்ள பாதிப்பு போன்ற பல பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. ஏசியில் அதிக நேரம் இருக்கும்போது தோல் பகுதியில் வரக்கூடிய நோய்களையும் போக்கக்கூடியது. முக்கியமாக ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய தொற்று கிருமிகள் மூலம் மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரக்கூடுமோ அத்தனை பாதிப்புகளையும் இந்த தேநீரானது சரி செய்யக்கூடியது. இந்த தேநீரை அனைவரும் சாப்பிட்டு பயன்பெறலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இந்த தேநீரை காலையில் 30 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே போல ஏசி இயந்திரத்தில் அதிக நேரம் பணிபுரிபவர்கள் இந்த தேநீரை வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்டால் போதுமானது. வாரத்திற்கு 2 முறை காலையில் உணவிற்கு முன்பாக 100 மில்லி வீதம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யும். இரத்தத்தில் கலந்துள்ள தொற்று நோய் கிருமிகளை அழித்து உடலை பாதுகாக்கும். ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய நோய் பாதிப்பை சரி செய்வதற்கு இந்த தேநீரை வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள். குறிப்பிட்ட கால அளவில் சர்வீஸ் செய்து பராமரிக்கப்பட வேண்டும். இந்த பாதிப்பிலிருந்து வெளியேறுவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடும்போது ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய பாதிப்புகளை சரி செய்து கொள்ள முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: சூரியகாந்தி விதை, அமுக்கரா கிழங்கு பொடி, ஓரிதழ் தாமரை பொடி, மிளகு, ஜீரகம் மற்றும் நாட்டு சர்க்கரை. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தேநீர் தயார் செய்வதற்கு முன்பாக நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக சூரியகாந்தி செடியானது காற்றில் உள்ள தூசு துகள்களை சுத்தப்படுத்தி மனிதர்களுக்கு சுவாசிப்பதற்கு ஒரு சுத்தமான காற்றை கொடுப்பதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. ஆஸ்மா நோயாளிகள் வீட்டில் சூரியகாந்தி செடியை வளர்த்து வரும்போது கண்ணுக்கு தெரியாத தூசு துகள்களை அழித்து ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தி சுவாசம் செய்வதற்கு ஏற்ற வகையில் உதவக்கூடியவை. சூரியகாந்தி விதையில் விட்டமின் இ, செலீனியம், பாஸ்பரஸ், புரதச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த சூரியகாந்தி விதையில் உள்ள சத்துக்கள் எலும்பு வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் துணை செய்கின்றது. அதை போல ஏசி இயந்திரத்தினால் வரக்கூடிய அடர்ச்சிகளை போக்குவதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. முக்கியமாக தொற்று நோய் கிருமிகளை அழித்து உடலை பாதுகாப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. ஒரு மனிதருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது எந்தவித கிருமியாலும் பாக்டீரியாவாலும் நோய் தாக்குதல் வராது.
அந்த நோய் தாக்குதல் வராமல் இருப்பதற்கும் தொற்று நோய் கிருமிகளை அழிப்பதற்கும் சூரியகாந்தி விதையில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய லெஜியோனெல்லா நியூமோஃபோலியா, ஆக்டினோமைசர் போன்ற கிருமிகள் உடலுக்குள் சென்று பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கிருமிகளை அழித்து உடலை பாதுகாப்பதற்கு, உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் சூரியகாந்தி விதையில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் சரி செய்து தோலை பாதுகாப்பதற்கும் மனிதர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் சூரியகாந்தி விதையில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுவதால் சூரியகாந்தி விதையையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் அமுக்கரா கிழங்கு பொடி. அமுக்கரா கிழங்கு பொடி மனிதர்களுக்கு அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியவை, உடல் உபாதையை போக்கக்கூடியவை. உடல் அசதி, கைகால் வலி, சளி, இருமல், தொண்டை புண், சுவாச உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை அமுக்கரா கிழங்கு பொடிக்கு உண்டு. காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது உடல் சோர்வு இருக்கும். அந்த உடல் சோர்வை போக்கி சுறுசுறுப்பை கொடுப்பதற்கு அமுக்கரா கிழங்கு பொடியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது எந்த விதமான நோயும் நம் உடலை அண்டாது. நம் உடலை பாதுகாப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுப்பதற்கும் அமுக்கரா கிழங்கு பொடி அதிக அளவில் பயன்படுவதால் அமுக்கரா கிழங்கு பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் ஓரிதழ் தாமரை பொடி. ஓரிதழ் தாமரை பொடியானது இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுகின்றன. ஏசி இயந்திரத்தின் மூலம் உருவாகக்கூடிய பாக்டீரியாக்கள் ஆண்மை சக்தியை குறைப்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை அதிகப்படுத்துவதற்கு ஓரிதழ் தாமரை பொடியானது அதிக அளவில் பயன்படுகின்றன. இந்த ஓரிதழ் தாமரை பொடியை 1/4 தேக்கரண்டி அளவிற்கு பாலில் கலக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதோடு ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய பாக்டீரியாக்கள் உடலுக்குள் இருந்தால் அவற்றை அழித்து உடலை பாதுகாப்பதற்கு இந்த ஓரிதழ் தாமரை பொடி அதிக அளவில் பயன்படுவதால் அவற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மிளகு. மிளகு ஒரு மிகச்சிறந்த இரத்த சுத்தியாக செயல்படுகிறது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் சளி இருமலை போக்குவதற்கும் சுவாச உறுப்புகளை பாதுகாப்பதற்கும் அதிக அளவில் மிளகு பயன்படுவதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் ஜீரகம். தொண்டை வலி, தொண்டையில் புண், சளி, இருமல் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது அஜீரண கோளாறு வருவதற்கு வாய்ப்புண்டு. அவற்றை போக்குவதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் சளி இருமலை குறைப்பதற்கும் ஜீரகம் அதிக அளவில் பயன்படுவதால் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் நாட்டு சர்க்கரை. உடலில் இனம் புரியாத வியாதிகள் வந்துவிட்டால் அவற்றை குணப்படுத்துவதற்கு நாட்டு சர்க்கரை சிறந்த முறையில் பயன்படக்கூடியவை. இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் உடலுக்குள் புகுந்த கிருமிகளை அழித்து உடலை பாதுகாப்பதற்கும் நாட்டு சர்க்கரையானது அதிக அளவில் பயன்படுவதால் நாட்டு சர்க்கரையையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.